ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த ஏரியாவுக்கு வரேன், எக்மோர். ஸோ என்னோட செகண்ட் டிகிரி நான் இங்கே தான் முடித்தேன். மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி முடிச்சுட்டு நான் ஒரு ஜாப் போயிட்டுருக்க போது திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு ஃபீல் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் டிகிரி முடிக்கணும். அப்போ எல்லாருமே வந்து எம்காம் எம்பிஏ பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து எல்லாரும் பண்ணுறது எப்பவுமே நான் பண்ண மாட்டேன். ஸோ சிஏ படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அதுக்கு டெடிக்கேட்டடாக 7 இயர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கொடுக்கணும். பட் ஆனால் எனக்கு வந்து என் அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு ஸோ ஜாப் போகணும். அட் த சேம் டைம் நான் செகண்ட் டிகிரி முடிக்கணும். கரஸில் படிக்க அந்தளவுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், சிஎம்ஏ படிக்கலாம், காஸ்ட் அக்கௌண்டன்ட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு வந்து ஆர்டிகல்ஷிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அட் த சேம் டைம் சைனிங் அத்தாரிட்டி மட்டும் தான் இருக்காது. பட் நல்ல வேல்யூ. சிஏ மாதிரி 4 சப்ஜெக்ட் இருக்கும், அக்ரிகேட் இருக்கும். அதுலேயுமே ஒன்றுத்தில் ஃபெயில் ஆனாலும் எல்லாமே வந்து எழுதணும், பாஸ் ஆனாலுமே அக்ரிகேட் வேல்யூ எடுத்துருக்கணும். ரொம்ப பிடிச்சி படித்தேன். ஆக்சுவலாக நான் 16 ஹவர்ஸ் பர் டேக்கு நான் படிப்பேன். ரொம்ப பிடிச்சி படித்தது பார்த்திங்கன்னா என்னோட செகண்ட் டிகிரி தான். ஸோ ஏதோ ஊர்லேருந்து வந்தால் அப்படியே பார்ப்பாங்களா சென்னை, அந்த மாதிரி நான் சென்னையிலே பொறுத்து சென்னையிலே வந்திருக்கேன். ஆனால் இந்த ஏரியாவை நான் அப்படியே பார்த்துட்டே வந்திருந்தேன். இந்த ஏரியா பேர் தான் புதுப்பேட்டை. இந்த ஏரியா புதுப்பேட்டைன்னு தெரியாமலே நான் இந்த ஏரியாவுக்கு வந்து ஜெராக்ஸ்க்காக அலைஞ்சிருக்கேன். ஸோ ஸ்வீட் மெமரிஸ்.